அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இங்கித மாலையில் 95வது பாடலும் அதற்கான விளக்கங்களும் பார்ப்போம். இங்கித மாலை ராமலிங்க சுவாமிகள் அருளியது. தலைவன் தலைவி உரையாடுவது போல இருக்கும். தலைவன் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரும், தலைவி உயர்ந்த பக்குவத்தில் இருக்கின்ற சச்சிதானந்தமயமாய் என்றென்றும் விளங்க வேண்டும், அதையே குறிக்கோளாய் அவருடைய அருளை பெற்று அவ்வாறு விளங்க வேண்டும், அதையே குறிக்கோளாய் கொண்ட நம் பெருமான் ராமலிங்க சுவாமிகள். ஸோ அதற்கான விளக்கம் அருளியவர் இப்போ பார்க்க போற விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரணானந்தர் அவர்கள் திருவருட்பிரகாச வள்ளலாரின் முத்தேக சித்தியினுடைய உண்மை காட்சியினை கண்டு அனுபவத்தில் தானும் ஏற்று தயவாலே நமக்கு இந்த விளக்கங்களை அருளியிருக்கிறார்கள். நாமும் சத்விசாரம் செய்து மேல்நிலை ஏறுவது பொருட்டு இந்த இங்கித மாலையை தலைவன் தலைவி கான்வர்சேஷன் நடக்குதுன்னா, நம்மளுடைய ராமலிங்க பெருமானுக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு முறை ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் அவரோட லைஃப் இந்த மாதிரி நடந்துச்சுன்னு எடுத்துக்கிறத விட, தோழியாகிய மனசுக்கு தெளிவு வரணும். கேள்விகளும் பதில்களும் பரிமாறப்பட்டு கேள்விகள் கேட்டு கேட்டு குழப்பமா இருக்கிற மனசு தெளிவடைஞ்சு மேல்நிலையில அருளையே வேண்டி நிற்கிற ஒரு பக்குவத்துக்கு வர்றதுக்காக, அந்த மனசுக்கு தெளிவு வர்றதுக்காக இந்த கேள்வி பதில் பாணியில இந்த இங்கித மாலை அமைஞ்சிருக்கு. மற்றபடி இதே போல ராமலிங்க பெருமானுக்கு நடந்துச்சுன்ற ஒரு கண்ணோட்டத்தை விட்டுருவோம். நாம் ஒவ்வொருவரும் உய்ய வேண்டி அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ராமலிங்க பெருமானில் இந்த இங்கித மாலையை அருளி நமக்கு மேல்நிலை ஏற்றுவதற்காக செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது தான் சால சிறந்தது. தொடர்ந்து பாடலை பார்ப்போம். எந்நேர் உளத்தில் அமர்ந்தீர் நல் எழிலார் ஒற்றி இடையிருந்தீர், என்னே அடிகள் பலியேற்றல் ஏழ்மை உடையிற் போலும் என்றேன், இன்னே கடலினிடை நீ 10 ஏழ்மை உடையாய் போலும் என்று இல்லேயம் கொண்டு உரைக்கின்றார். இதுதான் செடி எந்நேரி. எந்நேர் உளத்தில் அமர்ந்தீர் நல் எழிலார் ஒற்றி இடையிருந்தீர், என்னே அடிகள் பலியேற்றல் ஏழ்மையுடையிற் போலும் என்றேன், இன்னே கடலினிடை நீ 10 ஏழ்மை உடையாய் போலும் என இல்நேயம் கொண்டு உரைக்கின்றார். இதுதான் சரி என்னேடி. பாடலை பார்ப்போம். பாடலுக்கான இப்போ விளக்கத்தை தொடர்ந்து பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம். அழகு நிறை திருவொற்றியின் கண் இருந்த பெருமான் தலைவியன் திருசேர் அகத்தில் எழுந்தருளியுள்ளார். எந்நேர் உளத்தில் என்பதை அவளது தோற்றத்தை போன்றதே அவளுடைய உள்ளமும் அகமாகிய இல்லமும் ஆம் எனவும் பொருள் கொள்ளல் ஆகும். இப்ப திருவொற்றியூர் அப்படின்னு நம்ம சொல்றது சென்னையில இந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல அழகான ஒரு கோயில் இருக்கு. அங்கு எழுந்தருள் இருக்கின்ற காட்சி தருகின்ற உருவமாய் நமக்கு இருக்கின்ற அவர் தான் தியாகராஜ பெருமான் அப்படின்னு எடுத்துக்கிறத விட, இது அகத்திலிருந்து அகநோக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டு அகமிருந்து தயவு செய்து விரிந்து மரணமில்லா திரிதேக சித்தி பெற்றுக்கொள்ள வேண்டிய நோக்கத்தில் இயற்றப்பட்டது. அதனால இது புறத்துல இருக்கிற ஏதோ ஒரு கோயில் ஏதோ ஒரு ஊர்ல இந்த மாதிரி நடந்துச்சுன்னு பார்க்காதான், எங்குமாய் இருக்கின்ற ஆண்டவர் தான் அனுபவத்தில் என்றென்றும் விளங்க வேண்டி அனந்தங்கோடி ஆன்மாவாக விளங்க ஐந்தொழில் காரியப்பட்டால் அவரே பூதாணுக்களாக சூழ்ந்து இவ்வித அனுபவங்களோடும் தோற்றத்தோடும் காட்சி மாற்றத்தோடும் விளங்குகின்றார். ஸோ அப்போ எங்குமா இருக்கின்ற கடவுள் தான் இந்த ஆன்மாவை தோற்றிருக்காங்க. அந்த ஆன்மா தான் திருவொற்றியூர். அந்த ஆன்மாவில் எழுந்தருள் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தியாகராஜ பெருமான். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி ராமலிங்க சுவாமி அந்த அகத்துல எழுந்தருள் இருக்கின்றார். பக்குவப்பட்ட ஆன்மாவினுடைய அகத்தில் எழுந்தருள் இருக்கின்றார். எந்நேர் உளம் அப்படிங்கிறது என்னன்னா, அவளது தோற்றத்தை போன்றதே அவளுடைய உள்ளமும் அகமாகிய இல்லமுமாம். ஸோ அந்த பக்குவப்பட்ட ஆன்மாவோட புறத்தோற்றம் எப்படி நேராக இருக்கிறதோ அதே போல சுத்தமாக இருக்கின்றதோ அதே போல அவளுடைய மனசும் உள்ளமும் அகமாக இல்லமும் அப்படின்னு சொல்லி போறாங்க. எந்நேர் உளம் அப்படின்ட்டு. ஸோ புறமும் அகமும் ஆரோக்கியமான நிலையில் இருக்கும்போது ஒரு தேஜஸ் இருக்கும்.
அந்த தேஜஸோட தான் அந்த நம்ம சுவாமிகள் இருக்காங்க. அதே போலதான் அவருடைய அகமாகிய இல்லமும் அந்த சுத்தமான மனசோட மேல்நிலை பொருந்தி இருக்காங்க அப்படின்றத அந்த எந்நேர் குலத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சுத்தமான மனசுல சுடர் விடுறது தான் ஆண்டவர்ன்றது நமக்கு தெரிய வரும். சுத்த மனசு இருக்கிறவங்களுக்கு தான் உண்மையாலுமே ஆண்டவரோட உண்மை என்னன்றது தெரிய வரும். அதுதான் இந்த எந்நேர் குலத்தில் அமர்ந்தீர் அப்படிங்கறத சொல்றாங்க. நல்லெழிலால் ஒற்று இடை இருந்தீர் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. இந்த இடத்துல உயர்ந்த பக்குவப்பட்ட ஆன்ம தலைவி. இப்படி செல்வத்தலைவின் இல்லத்திற்கு வந்து பிச்சை ஏற்கின்றார் அந்த ஒற்று பெருமாள். ஸோ இங்க பாக்குறோம் பிச்சாடன மூர்த்தி அப்படின்னு சொல்லி அவரோட கையில வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அந்த ஒரு ஸ்கல்ப்சர்லாம் நமக்கு கிடைக்குது. இப்ப அது வந்து என்ன மீனிங்ன்றது தொடர்ந்து பார்ப்போம். அப்போது அத்தலைவி முன்னுற்று என்னே அடிகள் பலியேற்றல் ஏழ்மையுடையர் போலும் என்று கூறினாள் அத்தலைவி. இன்னே இப்போதே நீ கடலிடை 10 ஏழ்மை உடையா என்று தலைவர் எதிர் உரைக்கின்றார். என்னப்பா ரொம்ப ஏழையா இருக்க போல சொல்லும் போது நீ 10 ஏழ்மை உடையா இருக்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் திருப்பி சொல்றதா நமக்கு தெரியுது. தலைவர் புறத்தோட்டத்தில் பிச்சாண்டியாய் செல்வத்தலையின் முன் உற்று பிச்சை ஏற்பது என்னவோ சரியில்லாத செயல் போல் தோன்றுகிறது. தலைவர் ஏன் போயிட்டு செல்வத்தலையினுடைய வாசல்ல இருந்து பிச்சை ஏற்பது வந்து சரியில்லைன்னு தோன்றுது. அருட்பெருஞ்செல்வராகிய ஆண்டவர் இப்படி ஏனோ ஆண்டிக்குளம் பூண்டு நிலையில்லா மாயா செல்வச் செருக்கில் மகிழ்ந்து இருமாந்திருக்கும் மகளிர் இல்லத்திற்கு சென்று பிச்சை எடுக்க வேண்டும். அவர்கிட்ட அருட்செல்வம் இருக்கு. அவர் ஏன் வந்துட்டு மாயால சிக்கி இருக்கிற மாயா செல்வத்துல சிக்கி இருக்கிற அந்த செருக்குல இருக்கிற அந்த பற்றுடைய ஒரு சாதாரண மகளிர் இல்லத்துக்கு ஏன் போயிட்டு பிச்சை எடுக்கணும்? சாதாரணமாக கடவுள் உண்மையும் அவரது திருவுள்ள விழையும் உலகர் அறிவதில்லை. ஆகையால் மக்கள் புலன் மயக்க புற போலி வாழ்வில் களிநடம் புரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஸோ கடவுளோட உண்மையும் அவரோட திருவுள்ளம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம வந்துட்டு புற போக விஷயத்திலேயே நம்மளுடைய எல்லா எனர்ஜியும் கொடுத்துடுறோம். எல்லா செயலும் தாட்ஸு ஆக்ஷன்ஸு எல்லாமே அப்படியே போயிடுது. ஏன்னா நம்ம கடவுளோட உண்மையா அவருடைய திருவுள்ளம் என்ன, அவர் நமக்கிட்ட என்ன எதிர்பார்க்கலான்றது நம்ம சிந்தனையே செய்யறதே இல்லை. அப்படி நமக்கு மெய்யறிவை புகட்டி உண்மையினை உணர்த்தி இந்த உலகத்திலேயே புற விஷயத்திலேயே பெயின் அண்ட் பிளஷர்ஸையே நம்ம வந்துட்டு கன்சன்ஸா எடுத்துக்கிறத விட இந்த புறத்துல நமக்கு கிடைக்கிற இன்பத்துன்பத்தையே பெருசா நினைக்கிறத விட மேல்நிலைக்கு உயர்நிலைக்கு ஏற்றவே இப்படி ஒரு கோலம் புனைந்து வந்து அறியாமை பிச்சை எடுக்க வந்துள்ளார் நம் பெருமான். ஸோ அவர் பிச்சையா கேட்கறது வந்து நம்ம கிட்ட அவர் அருட்செல்வர். அவர் எந்த இது கேட்கிறாரா நம்மளுடைய அறியாமை. நம்ம இந்த உலகமே பெருசுன்னு நினைக்கிறோம் இல்லைங்களா? உண்மையாலுமே ஆண்டவருடைய பெருமையை நம்மள இப்ப வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்காம தான் இருக்கோம். அதனாலதான் நமக்கு வந்துட்டு தொடர்ந்து நம்மளுடைய தேகமெல்லாம் அழிகின்ற தேகமா இருக்கு. ஆண்டவருடைய பெருமை தெரியல. அவருடைய புகழுக்கு உண்மையாகவே நம்ம ஆட்பட்டு கொள்ள வேண்டும்ன்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு வர மாட்டேங்குது. இப்படியெல்லாம் இந்த நிலையை மாத்தி மெய்யறிவு சொல்லி உண்மையை உணர்த்தி உள்ளத்தை மேல்நிலைக்கு ஏற்றி நான் யாரு அன்றின்ற கேள்விக்கு வந்துட்டு ஆண்டவரே தான் அந்த ஆன்மாவாய் தொற்றுள்ளார் என்பதை உணர்ந்து தயவாக விரிந்து உத்வேக சித்தியை ஏற்று என்றென்றும் திகழ வல்ல வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு தான் ஆண்டவர் நம்முடைய அறியாமை பிச்சை எடுக்க வந்துள்ளார். ஸோ நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா நமக்கு அறியாமையே பிச்சையா கொடுக்கறது தான். என்னென்ன நமக்கு நம்ம இப்போ எப்படி சொல்றது, ஒரு பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளா நம்ம ராமலிங்க சுவாமிகளை எடுத்துப்போம்னா அந்த அளவுக்கு நம்மளால இருக்க முடியல அப்படின்னா அப்போ அதுக்கு என்னெல்லாம் தடையா இருக்கோ அதெல்லாமே நம்ம கிஃப்டா கொடுத்துடணும். நம்மளோட எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே இல்லாம நாமளே ஜட்ஜ் பண்ணாம கூட எது வேணாலும் என்ன தப்புனாலும் அது காரணம் வந்து நம்மளோட அறியாமை தான். அதனால அந்த அறியாமையை நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணிட்டு அந்த அறியாமை நம்மகிட்ட இல்லைன்னு சொல்றதோ இல்ல அறியாமையை பார்த்து பயப்படுறதோ அப்படிலாம் எதுவுமே இல்லாம பேருபதேசத்துல வர மாதிரி வந்துட்டு நம்முடைய திறமையான தெய்வத்தின் திறமையான ஒரு கேள்விக்கு பதில் கேள்விகள் கேட்டேருங்கன்னு சொல்லுவாங்க. அந்த கேள்வி கேட்கும்போது நம்மளோட திறமை எல்லாம் தெரிய வரும்போது நம்ம இப்படி உலகத்தையே பெருசா விரும்புறோம், புறத்திலேயே நம்ம பெருசா நினைக்கிறோம், அகம் நோக்கி நம்மளுடைய பார்வை இல்லை, அகமிருந்து தயவு செயலா விரியணும்ன்ற நம்மளோட இயல் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது எல்லாமே அறியாமை தான். ஸோ இந்த அறியாமையை தான் அவர் பிச்சையா வாங்க வந்திருக்காரு. இதுதான் நம்ம கிஃப்டா கொடுக்கணும்.
ஸோ நம்ம தினந்தோறும் வந்துட்டு நம்ம வந்துட்டு நான் என் கையில் இருக்கிற காசு கொடுக்குறேன், நான் வந்துட்டு அன்னதானம் பண்ணுறோம், உயிர் விளக்க பண்ணி செய்கிறோம், இதெல்லாம் உத்தமமான ஒரு விஷயமா இருந்தாலும் நாம் நம்முடைய அறியாமையை பிச்சையை கொடுக்கறது தான் ஆண்டவருக்கு ஒரு உண்மையிலே பெரிய கிஃப்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சாதாரணமாக ஒருத்தருக்கு பொண்ணோ பொருளோ உணவோ ஒரு நாள் 2 நாள் சில காலம் கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய அறியாமை பிச்சையை கொடுத்துட்டோம்னா என்றென்றும் வள்ளல் பெருமான் சொல்வது போல எப்பாரும் எப்பதும் சென்று ஆண்டோட புகழை சொல்லி எல்லா உயிர்களுக்கும் இன்புற்று எல்லா உயிர்களுக்கும் அந்த தயவு செய்யக்கூடிய இடம் வந்துட்டு நம்முடைய அறியாமை பிச்சையை கொடுக்கும்போது தான் அது கிடைக்கும். அதனால நம்ம ஆண்டு கொடுக்குற மிகப்பெரிய கிஃப்ட் எதுன்னா இந்த அறியாமையை தான். நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, தொடர்ந்து நம்முடைய அறியாமை கிஃப்டா கொடுத்தாலே போதும். வேறுபது விஷயத்துலையும் இதை ஆண்டவர் வள்ளல் பெருமானை இதை நமக்கு தெளிவா உணர்த்திருப்பாங்க. தொடர்ந்து நீங்க வந்துட்டு ஆண்டவருடைய பெருமையை நம்முடைய சிறுமையை விசாரிங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படி விசாரிச்சு நம்மளுடைய அறியாமையெல்லாம் அவருக்கு பிச்சையா கொடுக்கறதாகவே வந்திருக்காரு. அதுதான் அந்த பிச்சாடன மூர்த்தியோட அந்த அந்த ஒரு ஸ்கல்ப்சர், அந்த ஒரு இமேஜினேஷனோட இருக்கிற ஒரு இன்டென்ஷன். மற்றபடி வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு, இது வந்து மத சார்ந்த சமயம் சார்ந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்றோம், அதை வெறுக்கிறதோ அதை இகழ்ந்து சொல்றதோ அப்படி இல்லாம இல்ல அவருதான் உண்மையான கடவுள்னும் புறத்துல இருக்கிற இந்த மாதிரியான ஆலயங்கள் அங்கங்க புறத்துல உருவமா இருக்கிற அதுதான் கடவுள்னு சொல்லி நம்ம எனர்ஜிய பல்வேறு டைமென்ஷன்ல விட்டு ஏமாறாம, ஞானிகள் ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு அதை அமைச்சாங்க, அதுக்கு அதை ஒவ்வொன்றத்தையும் சுத்த சன்மார்க்க கண் பார்வை கொண்டு பார்த்து அதை நாம் தயவு செயலுக்கும் சத்திசாரத்திற்கும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு வந்து வள்ளல் பெருமான் மீது தீவிரமான அன்பு கொண்ட சக தயவு அன்பர்கள் வந்துட்டு மிகவும் தூற்றி சொல்வது வந்துட்டு அவ்வளவு நல்ல செயலா இருக்காது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒன்றாகிய ஆண்டவரே நம்மை பக்குவப்படுத்தும் பொருட்டுக்காக தான் அன்னைக்கு அந்தந்த இடத்துல அவரவரா விளங்கிட்டு இருந்திருக்காரு. அதனுடைய சிறுமையை வந்துட்டு இந்த மாதிரி இருக்குன்றத கேவலப்பட்டு நம்ம சொல்லக்கூடாது. அது அன்றைக்கு அவ்வாறு இருந்து ஒழிந்துச்சுன்றது சுவாமிகளோட சத்தியமான கூற்றுதான். ஆனா அது ஒவ்வொன்றும் அந்தந்த விஷயத்த அவ்வாறு எடுத்தெடுத்து அந்தந்த காலத்துல தேவையானதை சொல்லிக்கிட்டு வந்தவர் நம்முடைய ஒன்றாகிய ஆண்டவர் தான். ஸோ ஒன்றாகிய ஆண்டவர் தான் எல்லா ஆன்மாவுமாக இருந்திருந்து இருக்காரு. அதை நம்ம மறந்துடவே கூடாது. அப்படி மறந்துட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் வெறுத்து பேசிட்டு நமக்கு தேவையான விஷயத்த நாமளே புறம் தள்ளிவிடக்கூடாது. எதையும் தயவுக்கு தகுந்தபடி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அறியாமை பிச்சை நம்ம கொடுக்கணும். இப்படி பிச்சை எடுப்பது ஏற்பது இகழ்ச்சி இல்லையா என்று தலைவி கேட்கிறாள். ஏன் இந்த வறுமை கோலம், இது என்ன சாலம் என்றெல்லாம் புன்மொழி பொழிகிறாள். இப்போது நீ இந்த கடல் சூழ் உலகிடை மிகு பற்று கொண்டு உள்ளாய் போடும். இந்த பத்தே ஏழ்மை 7 மாயா திரைமறைப்பு என்பதை அறிவாயக என்று உள்ளுரு உண்மையை புகழ்ந்தார். இப்படி சொன்னது அவளுக்கு அறிவு கொளுத்தி உலகப்பற்று நீங்கி உண்மையை உணர்ந்து உயர்நலம் பெற செய்யவையாம். நீ இப்படி சொல்றது ரீசன் என்னன்னா, நீ இந்த கடல் சூழ் உலகிடை மிகு பற்று கொண்டுள்ளாய் அப்படிங்கறத சொல்றாரு. இப்படி சொல்றது மூலமா என்ன மீன் பண்றாருன்னா, நீ வந்துட்டு இப்படிலாம் பேசுற, இப்படிலாம் நீ உனக்கு இந்த மாதிரிலாம் நீ கேட்குற, இந்த வறுமை குலம் ஏன், இது என்ன சாலம்லாம் நீ புன்மொழி சொல்ற, இது காரணம் வந்துட்டு உனக்கு மாயா திரைமறைப்பு இருக்கு, அதனாலதான் நீ இப்படி சொல்ற, என்னோட அருட்பெருமை உனக்கு புரிய வரல, அதுக்கு காரணமா இருக்கிற அறியாமை எனக்கு பிச்சையா கொடு அப்படிங்கறதெல்லாம் இங்க உணர்த்துறாரு. அப்படி நம்ம அறியாமையை பிச்சையா கொடுத்து இப்ப நம்ம இருக்கிற எதுவுமே நிலைப்பது கிடையாது. எல்லாமே அழிந்துபட்டு போகக்கூடிய ஒன்றுதான். இன்றைக்கு நாம் ஏற்றுக்கொண்டுள்ள உடல் வந்துட்டு சில 10 வருடங்கள் வாழ முடியும். ஏதாவது பல்வேறு பயிற்சிகள் பண்ணி 100 வருடங்கள் கூட ஏதோ செய்யலாம். ஆனா என்றென்றும் சச்சிதானந்தமயம் விளங்குவதுன்றது ஒண்ணுமே கிடையாது இல்லையா, நம்பாக முடியாது இல்லையா. எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான். என்றென்றும் ஓங்குபவர் ஆண்டவர் ஒருவரே தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம கிட்ட இருக்கிற செல்வத்தையும் பல்வேறு ஏவல்களையும் பொருளையும் அகங்காரத்தோட இல்லாம தயவுக்கு பயன்படுத்தி கொள்ளக்கூடிய பக்குவத்தை நம்ம வர வச்சுக்கணும்.
அது ரொம்ப முக்கியம். இவ்வுலகிடை அறியாமையால் செல்வ செழிப்பில் மயங்கி களி கூத்தாட்டில் காலத்தை ஓட்டுகின்ற ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி அருள்நிலைக்கு ஏற்றவே இப்படி ஒரு வறிய பிச்சைக்கார உருவோடு வந்து உண்மையை உணர்த்துகிறார் நம் ஒற்றித்தியாகர். அவருடைய எளிமையான புறக்கோலத்தைக் கண்டும் அவருடைய அகப்பெரும் சிறப்பை நினைந்தும் அழிந்து படும் புலச்சுக வாழ்வை அறவிடுத்து பேரின்ப நெறிக்கு வரச் செய்யவே இந்த நாடகம் என்று அறிவோம். பேரின்ப நெறிக்கு வரச் செய்யவே இந்த நாடகம் என்று அறிகின்றோம். உட்கோள் இப்படி உயரோடதா இருக்க புறநோக்குடையார் செல்வ தலைவியை நீ பார்க்கடலை எழுந்த பதுமை போன்ற லக்குமியை இப்போது கைவசம் கொண்டவள் போல் தோற்றுகிறாய் என்று உயர்வு நவிற்சியாய் இகழ்ந்து உரைத்தார் என கொள்ளுகின்றதும், தலைவரை இழிமொழியால் இகழ்ந்தமையால் நீ இப்போதே எம்மினும் 10 ஏழ்மை நிலையை அடைவாய் என்று சபித்ததாக கூறுவதெல்லாம் அறியாமையே. அதாவது இந்த 10 ஏழ்மை உடையாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ரிப்ளை கொடுக்குறாரு இல்லையா, அது எல்லாத்துக்கும் மீனிங் வந்துட்டு ஆண்டவர் சாபம் கொடுத்துட்டாரு, இல்ல ஆண்டவர் வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தை வந்துட்டு உயர்வு நவிற்சியா சொல்லி இழந்தாரு. உனக்கு செல்வம் இருக்கு, ஆனா அது அவ்வளவு சிறப்பானதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீ அப்படின்னு சொல்லி இகழ்ந்தாருன்னு உயர்வு நவிற்சியா இகழ்ந்து சொன்னாருன்ற மாதிரி எடுத்துக்க கூடாது, சாபம் கொடுத்தாங்கன்ற மாதிரி எடுத்துக்காம அருள் நோக்கோடு பார்த்தோம்னா நீ 10 ஏழ்மை உடையா என்றது வந்துட்டு அந்த 7 மாயா திறப்பை நீ உடையவளா இருக்க, அதுக்கு காரணமான அறியாமையை என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு புரிஞ்சுட்டு தான் சால சிறந்தது. தலைவர் உண்மையில் இல்நயம் கொண்டு உரைத்தார். இதுதாங்க பாயிண்ட். அவர் தனிப்பெரும் கருணைன்னு சொல்றாங்க. நம்மளால வந்துட்டு வள்ளல் பெருமானுடைய அன்பு நினைச்சாலே நம்ம நிறைய பேருக்கு வந்துட்டு என்னப்பா நீ அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். அவருடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் அந்த ஜீவ காருண்யத்தை எடுத்துக்கொண்டு பயணத்தை நினைக்கும் போதே அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில வரலாற்று குறிப்புகளை நம்மள நெகிழ்ச்சியோட வைக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாம் வல்ல ஆண்டவர் எவ்வளவு அன்பு கொண்டு இருப்பாருன்றது நம்ம உண்மையாலுமே உணரும். அதனால நம்ம இவ்வளவு வன்மனத்தோட இருக்கோம். வன்மனத்தோட இருக்கிறதுனால தான் நம்ம அதை உணர முடியல. மற்றபடி ஆண்டவர் எப்போதுமே இல்லையம் கொண்டுதான் உரைச்சார். நம்ம எல்லாரும் வீட்டு பேரு இல்லம் அதை அடைய வேண்டும் என்ற நோக்கத்துல தான் சொல்லியிருக்காரு. அதாவது வீட்டு நிலை பேரு அடைவிக்கும் உள்ளத்தின் அன்போடு உரைத்தார் என்பது குறிப்பு. இதுவன்றி அவர் உலகியலாரை போன்று வியன்மொழி கூறவோ ஒருத்து சபிக்கவோ மாட்டார் என்று அறிய வேண்டும். இது இல்லையம் கொண்டு அன்பினால் இன்ப வாழ்வு கூட்டி வைக்கும் உயர்ந்த நோக்கோடு இங்கிதமாய் மொழியப்பட்டது என்பது உண்மையாம். ஸோ இன்றைய இங்கிதமாலை ரொம்ப நல்லதா இருந்தது. நம்மளுடைய அறியாமையை அவர் பிச்சையா ஏற்பதற்காகவே வந்திருக்கார். அவருக்கு எவ்வளவு ஒரு அன்பு இருந்தா நம்மிடம் நம்முடைய அறியாமையை பிச்சையை வாங்கிட்டு நமக்கு பேரின்பம் என்றும் பெரிய மகுடத்தை சூட்டுகின்ற அவருக்கு உரித்தான மகுடத்தை நமக்கு சூட்டி அழகு பார்த்து நாம இருந்து அவருடைய அனுபவத்தை நாமாவும் இருந்து ஏற்கக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு அருள இருக்கிறார். அதுதான் அவருடைய கருணை. அந்த கருணையை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்து அவருடைய அன்பு நினைச்சுக்கிட்டே இருந்து தொடர்ந்து ஜீவதேவை செய்வோம், தொடர்ந்து சத்திய சாதம் செய்வோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறிய கோவலையெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளலார் புகழ் ஓங்க வேண்டிய நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு வள்ளல் பெருமானே அருள் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அருள் பெருஞ்சோதி ஆண்டவரே அபயம் அபயம் அபயம்.